ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா அதை அரசவை சொல்ல நீங்களே கேளுங்க. இன்னைக்கு நம்ம ரொம்ப டிஃபரெண்டா சிக்கன் டிக்கா பண்ண போறோம். ஓ, எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஓகே, டாடா. டாடா. தம்பி, இப்போதைக்கு வீர முக்கியம் இல்ல, விவேகம் தான் முக்கியம். சட்டை போட்டு ஸ்பாட்டை காலி பண்ணிட்டு நம்ம ஏரியா பக்கம் போயிடுவோம். சரி, வண்டியில இருங்க. அவ்வளோதான் கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சிக்கனை சின்ன சின்ன பீஸாக வெட்டி நம்ம டிக்காவுக்கு ரெடி பண்ண போகிறோம். ஓகேவா? நமக்கு சதை பீஸ் மட்டும் இருந்தால் போதும். அதில் நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் நம்ம வெட்டிக்கலாம். இந்த மாதிரி பீஸ் மட்டும் நமக்கு தேவைப்படும். ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கன் எடுத்து நம்ம அதோட சட்டிக்கு வச்சுக்கலாம். போட்டு அடுத்து நம்ம ஒவ்வொரு சில்லி பவுடர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு 1 hour ஊறணும். சரியா? இப்போ வந்துட்டு ஆமாம், மல்லித்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் ப்ளஸ் சீரக, தப்பு சொல்லாத, சீரகத்தூள், இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டுரு. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். அது மல்லித்தூள். தப்பு எனக்கு தெரிந்த. சரி, போடு. அடுத்தது வந்துட்டு இதுதான் மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடு. மிக்சிங். ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அதில். ஓகேவா? அப்புறம் நமக்கு லைட்டாக போட்டாலே போதும். ஓவராக போட்டோம்னா நம்ம புளிப்பு அதிகமாயிரும். இது ஏன் தண்ணி வச்சிருக்கு? லெமன் ஜூஸ் போடுறது. லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். வெயில் முரட்டு வெயில் அடிக்குது. ஜூஸை போட்டு குடிச்சிட வேண்டியதான். சரி, கேப்சிகம் மட்டும் கட் பண்ணிக்கலாமா? இது இப்படி தானே பண்ணணும்? இல்லை, ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு இதை மட்டும் தனியாக கட் பண்ணு. ஓகே. அவ்வளோதான். அவ்வளோதான் பாரு, வந்துடும். நீ என்ன சொன்ன? ஓ, இதை எடுக்கவா? ஓகே. இப்போ இது மட்டும் இப்போ தனியாக அதை கட் பண்ணு. நம்ம இப்போ வந்து கேப்சிகம் எடுத்து உள்ளே போட்டுடலாம். ஓகேவா? அடுத்து ஆனியன். இவ்வளோ போதும். நம்ம ஒரு 200 grams தான் இருக்குது. இவ்வளோ கேப்சிகம் போதும் நமக்கு. என்ன கீழே போட்டியா? ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி விடு. மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு லெவலில் ஊற வைக்கிறோம். ஆனால் நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எந்த கலருமே ஆட் பண்ணல. ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணல. ஏன்னா அதெல்லாம் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கிறதே வச்சு பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அடுத்து சிக்கன் டிக்கா தானே பண்ண போகிறோம். அதனால் இந்த மாதிரி லேயராக எடுக்கணும். இந்த மாதிரி எடுக்கணும். இன்னொரு லேயர் இருக்கா? ஆமாம், இன்னும் 3. எல்லாம் ஆனியனை கட் பண்ணியாச்சு. இப்போ தாமரை பூவோட இது இதெல்லாம். ஆமாம், இதெல்லாம் இதழ் மாதிரி இருக்கு. இதை உள்ளே போட்டுடலாமா? இறக்கே. இது வந்துட்டு நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும். இது அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம்லாம் இல்லவே இல்லை. நம்ம என்னது வீட்டில் இருக்க பொருளை வச்சு அதெல்லாம் செய்கிறோம். வெறும் 4 பொருள் தான், வெறும் மசாலா தான். அப்புறம் இதெல்லாமே நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சே தீரணும். அவ்வளோதான். இந்த இடத்துல தான் நம்ம செட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 கம்பி இருக்குது. ஆனால் நம்ம சிக்கன் டிக்கா வந்து இந்த இதில் வச்சு நம்ம செய்ய போகிறோம். இப்படி ஒன்று. அவ்வளோதான். நம்ம இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு சிக்கன் டிக்கா செய்ய போகிறோம்.
ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு எனக்கு இது வெட்டி கொடுக்குறியா? வெட்டிக்கிறேன். ஃபஸ்ட் நீங்கள் அடுப்பு பிடிச்சா நம்ம வேலையை செய்ய முடியும். என்ன இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? இது வந்து பார்த்தீங்கன்னா தொட்டாச்சில் மண்ணெண்ணெய் தெரியுமா, அது சாம்பல் போட்டு வெட்டுவாங்க. இப்படி பற்ற வச்சா ரொம்ப நேரம் எரியும் நமக்கு. அதனால் சயின்ஸு இல்லை. இப்போ பார்த்துக்கிட்டுங்க, நம்ம எல்லாத்தையும் இது பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு சிக்கனா? ஆமாம், சிக்கன். இந்த இந்த இதில் வரைக்கும் இது பண்ண போதும் சார். இது வரைக்கும் இருந்தாலே போதும். ஆமாம், வேறு லெவலில் பண்ணுறோம். அப்புறம் அடுத்தது சிக்கனு, அப்புறம் ஆனியனு, வேறு லெவலில் பண்ணுறோம். வேற லெவலா? எனக்கு கொஞ்சம் கொடுக்கும். எடுத்துக்க எவ்வளோ நாளும் எடுத்துக்க. லேயராக வச்சுருக்கலாம் அந்த மாதிரி. ஓகேவா? இங்கே பாரு, உன்னோட நான் அழகாக வச்சுருக்கேன். என்ன சொல்கிறேன் இங்கே? இங்கே பாரு. உனக்கு கேவலமாக இருக்கு. என்ன நீட்டாக இருக்கு. சரி வை பார்த்துக்கலாம். கோடி கணக்கில் செலவு பண்ணுறேன். இது என்ன நீ எடுக்கிற 5 10 காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8 கொண்டு வந்துருக்கேன் சாப்பிட்றதுக்காக. நாங்கள் செஞ்ச ஸ்பெஷல் டிஷ்ஷை சாப்பிட்றதுக்காக. எப்படி கண்டுபிடிச்சானே தெரியல, வந்துட்டான் கரெக்டாக. இவனுக்கு தெரியாமல் சாப்பிடலான்னு பார்த்தேன், அவன் எப்படியும் வந்துட்டான். அதாவது நீ சேனல் எல்லாமே சமைக்கிறாங்க, ஸோ நான் டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். அதுக்காக வந்திருக்கேன். வியூ சொல்ல போறியா? ஏன்னா சமைக்கிறது நம்ம பார்க்க நல்லா இருக்கும், பட் சாப்பிட நல்லா இருக்கணும்ல. வியூ பண்ணி நான் டெஸ்ட் பண்ணி சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு நான் ஹெல்த் இன்ஸ்பெக்டராக ஒரு ஃபுட் ரிவ்யூ பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன் இன்றைக்கி நான். சரி, இந்த திக்காக வச்சிடலாமா? அவ்வளோதான், நெருப்பு நல்லா பிடிச்சிச்சு. அவ்வளோதான் பிடிச்சிச்சு. போய் டிக்கன் டிக்கா வச்சு நீங்கள் அவ்வளோ மாதிரி கேமரா கொண்டு போய் அருகில் போட்டு எடுத்து அவ்வளோதான். ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். சிக்கன் நல்லா வெந்துருமா எப்படி வச்சா? இந்த இதில் சிறப்பாக வெந்துடும். உள்ளே நல்லா அது வந்து பார்த்தீங்கன்னா 1 hour வந்து மேரினேட் பண்ணியிருக்கேன். 1 hour. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க சொல்கிறேன். சரிங்க சரிங்க, உங்கள் ஊருக்கு நீங்கள் ஊருக்கு. ஹர்ஷா, இந்த வெயில் ரொம்ப ஓவராக இருக்கு. மக்களுக்கு என்ன கருத்து சொல்கிற? கருத்து ம் எல்லாம் கவனிச்சுக்கோங்க. நோட்டீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்றும் சொல்லலாம், சும்மா சொல்லு. தினைக்கும் 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஓகே. அப்புறம் என்னது? வெயில் தான். வெயிலில் யாரும் வெளியே போகாதீங்கன்னு சொல்ல வரியா? அது ஏன்னா கரெக்டு தான். வெளியே போனால் தீஞ்சிடுவோம் போல். அவ்வளோதான் கைஸ், வந்துச்சு. இது எடுத்துகிட்டு நம்ம சாப்பிட்லாம். வெயில் ஓவராக இருக்கா, அதனால் பேச முடியல. ஒரு நம்ம கெஸ்ட் வந்துருக்காங்க. ஓகே. சிக்கன் கொஞ்சம் வேக விட்டுருக்கலாம், பட் நைஸ். ஓவர் பாயில் ஆகல அண்ட் ஓவராக போர்ன் ஆகல. ஃபைன், நல்லா இருக்கு. நைஸ், really good. நல்லா இருக்கு. சூஸ் சூஸ் பண்ணு. அச்சா, இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சந்திப்போம். பாய். அச்சா, பாய் சொல்லுது. பை பை, டாடா.